அன்பு பெட்ஷீட் எங்க வச்சுக்கிற? அவங்க அப்பா அம்மா மேல போத்தி விட்டுற. தூங்குற மாதிரி இருக்கும்ல. விடுங்கடா, சாமி வந்திருக்கண்டா. இவளை விட்டுருங்கடா, பாவண்டா. ஜோசப் யாருன்னா பாத்திர போறாங்கப்பா. டேய் வாய் கிண்டா ரோட்ல போறவங்க கிட்ட எட்டி பார்க்க போறான். சரி குமார், இந்த கை சீட்டால போட மாட்டேங்குது. ரவி இந்த கை பிடி. ஜோசப் சாமி வருதுப்பா. டேய் இது சாமி இல்லடா, வலிப்படா. ஒரு நிமிஷம் இருங்க. உடு உடு வாங்கிட்டல. இப்ப சாமி எங்க போச்சு? டேய் நீங்க பின்னாடி சரி போங்க, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரிண்ணா. மல்லிகா, இந்த பொண்ணு அப்பா அம்மா பாடி இருக்கிற நகையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போ. நாளைக்கு வரும்போது சங்கிலி சாமியார் கையோடு கூட்டு வந்துரு. பொண்ணு இருக்குன்னு சொல்லு, ஓடி வந்துருவோம். சங்கிலி சாமியார் சீக்கிரம் ஓடியா, 2 பேரும் வீட்டுக்கு. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. சாமி சரணம், தெரியாம வச்சுட்டேயா. ஒரு கெட்ட கனவு. ஒரு சின்ன பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அப்பா அம்மா கூட உதவி கேட்டு நின்னுக்கிறான். கொடுமை என்னன்னா 6 பேர் உதவி பண்றேன்னு வந்தானுங்கப்பா. அந்த அப்பா அம்மாவை கொண்டுட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டானுங்கப்பா. ஐயோ, அந்த பொண்ணு கதறி சாபம் கொடுக்குறா. தாங்க முடியல, பிரபஞ்சமெல்லாம் கேக்குது. ஐயா சரி சரிங்க சரிங்க. சாப்பிட்டீங்களா? இந்தாங்கய்யா போய் சாப்பிட. இல்ல நாளைக்கு வந்து கொடு. ஐயா நான் நாளைக்கெல்லாம் வரமாட்டேங்கய்யா. இல்ல நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஐயா நான் இந்த ஊரே கிடையாது, நாளைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இந்தாங்கய்யா. இல்ல நான் நாளைக்கு தான் வாங்கிக்குவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஐயா காசு கொடு. ஐயா நேத்து நீங்க சொன்னீங்களே கனவு, அந்த பொண்ணு 6 பேரு. நான் இன்னைக்கு தூங்கும் போது என் கனவுல அது வந்துச்சுங்கய்யா. அந்த பொண்ணு உதவிக்காக நின்றுட்டு இருக்கும் போது முதல்ல ஒரு ஆட்டோ வந்துச்சுங்கய்யா. அந்த ஆட்டோக்குள்ள எங்க அப்பா இருந்தாருங்கய்யா. அவர் உதவிக்கு மறுத்து அந்த ஆட்டோ போனதுக்கு அப்புறம் ஒரு வேனு வந்துச்சுங்கய்யா. அந்த வேன்ல ஒரு 6 பேர் இருந்தாங்கய்யா. அந்த 6 பேர்ல ஒருத்தன் மட்டும் நல்லவங்கய்யா. அவன் கூட ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாங்கய்யா. அது என் மண்டைக்குள்ள இன்னும் அப்படியே ஒளிச்சுக்கிட்டே இருக்குங்கய்யா. எல்லா சம்பவத்தையும் அப்படியே நான் கூட இருந்து பார்த்த மாதிரி இருக்குங்கய்யா. இது வந்து கனவா இல்ல ஏதாவது நடந்த சம்பவங்களாயா? அந்த பாட்டு பண்ணானே அவன் பேரு அன்பு தானே? ஆமாங்கய்யா. உங்களுக்கு எப்படியா தெரியும்? ஆமா, கண்ட கனவுல நான் இருந்து பாட்டினேன். ஆமாங்கய்யா. இல்லைங்கய்யா, அன்னைக்கு நைட்டு ஜோசப் சொன்னான்ட்டு பக்கத்துல ஒரு கோயில் கலசம் தொடர்ந்து. ஆனா மறுநாள் நானும் வந்து அந்த பொண்ணை தொட்ட நேரமோ என்னமோ தெரியல, தலையெழுத்து. இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் மாட்டாதவன் அந்த கோயில் கலசத்துல மாட்டிக்கினேன். நான் உள்ள இருந்த நேரம் பார்த்து என் தம்பி கேங்ல சண்டை போட்டு சேர்த்துட்டான். ஆமா, மல்லிகாவையும் அன்பையும் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல? ஆமாங்க ஆமாங்கய்யா. அதுவும் கொடுத்த வாக்குமூலத்துல அந்த கேஸ்ல நம்மளையும் சேர்த்துட்டாங்க. நமக்கு இருதய நோயின்றதுனால தூக்கு தண்டனை கொடுக்கல, 22 வருஷம் ஆயுள் தண்டனை. இந்த நாள் தான் வெளில வந்தேன். ஐயா இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா இல்ல இதெல்லாம் கனவா? ஒண்ணுமே புரியலீங்க. மண்டைய வெடிச்சிட்டு போட்டுருக்கு. சொல்லுங்கய்யா. யோ, நீதான் அந்த வெள்ளை ஹெல்மெட் வெள்ளை ட்ரெஸ் காரனா? இங்க வா, பேக் செக் பண்ணியா? பேக் கழட்டு. பேக் கழட்டுன்றல. ஐயா அதுல ஒண்ணும் இல்லைங்கய்யா. உள்ள செக் பண்ணியா? வெள்ளை ட்ரெஸ் எங்க? என்ன தேடுறீங்க? பைக் எங்க விட்ட? என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியலையா. யார் நீ? நான் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருக்கேன்யா. இங்க என்ன பண்ற? ஐயா நேத்து இந்த பக்கமா நான் போயிட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் காலை மிதிச்சிட்டேங்கய்யா. மிதிச்ச உடனே ஐயா மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னேன். தம்பி மன்னிப்பெல்லாம் வேணாம், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், நல்லவேளை காலை மிதிச்சு அந்த கனவை கலைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாருங்கய்யா. இன்னைக்கு நான் தூங்கும் போது அதே கனவு எனக்கும் வந்துச்சுங்கய்யா. அதுதான் கனவா உண்மையே நடந்த சம்பவமானு அவர்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தங்க. யாருக்கிட்ட? இதோ ஐயா. ஐயா இங்கதான் இருந்தாரு. நீ கூட பாத்தீங்களா? நான் பேசிக்கிட்டு இருந்தயா. சொல்லுங்கயா.
டேய் ஐயா இங்க கழுத்துக்கு கழட்டுறா. ஐயா இங்கதான்யா. கழுத்துக்கு கழட்டுறான்னா ஐயா மாலை. டேய் கழட்டுறா. இல்லைங்கய்யா குருசாமி கிட்ட கேட்டுட்டு. டேய் கழட்டுறா. இல்லைங்கய்யா இத குருசாமி கிட்ட சொல்லிட்டு தான் டேய் கேட்டேன். கழட்டுறாங்கறேன். கழட்டுறா. வைத்தியக்காரன்லாம் சாமியார் வேஷம் போடு. ஐயா இங்கதான். இதுக்கப்புறம் உன்னை நான் இந்த ஏரியால பார்த்தேன், கேஸ் போட்டு உள்ள தள்ளி இங்கதான் பேசி போ. கேட்டியா ஐயா? இந்த வெள்ளை ஹெல்மெட் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் இந்த ஏரியாக்காரங்க நம்ம போலீஸ் மேல இருக்கிற காண்ட்ல கிளப்பி விட்ட ரூமர்னு இன்ஸ்பெக்டர் வீட்டுல போய் சொல்லு. சரிங்க. இவனுக்குலாம் அடிச்சுட்டு சாவர கேஸுகளுக்கெல்லாம் போலீஸ்காரன் கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளுறான்னு நம்மள கோத்து விட பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வை. சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போ. சரிங்க. ஏரியால கடவுள் சோகா கைத்துல இருந்து கைட்டுக்கிட்டாரா? சாகும்போது பூ கட்டி நினைச்சுனா வண்டா பறக்கும், பொம்பளை உடம்பு கட்டி நினைச்சுனா அலியா பறக்கும். பார்த்து சாகு. என்னடா? இவர் இவர் யாரு? பழைய ஜோசப் கேங்கு கட்சி ஆளு. என்ன உனக்கு தெரிஞ்சவரா? இவர் எப்படி இறந்தாரு? போலீஸ் வெள்ள விடுற மாதிரி விட்டு ஆளை வச்சு போட்டு தள்ளிடுச்சு. ஏய், உனக்கு தெரிஞ்சவர் இல்லன்ற அப்புறம் எதுக்கு கேக்குற? இவர் எப்ப இறந்தாரு? கண்ணி தெரியாதா? அதான் போட்டுக்குதுல முந்தா நேத்து. கண்ணாடி திருப்பு. வேற எவன மாதிரி இருக்கா? இல்லடா, அவனேதான். கன்ஃபார்மா வந்தானே? ஆமாண்ணா, அவன்தானா வர்றானா? அண்ணா, இப்ப போலாமா? நான் கழுத்துக்கு போறேன், நீ வயித்துக்கு போ. வண்டா. வா 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 வா. டேய் மிஸ் ஆயிட கூடாது. யார நீங்க? ஏய் வேணாடா. வா வா வட்டா வட்டா. ஏய், ஏய், பிரவீன், அப்பா ரொம்ப நாளா தூங்கல. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு கைத்துல ஊஞ்சல் கட்டி தூங்க போறேன். வந்து கதவை தட்டி அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ன? உனக்கு போர் அடிச்சதுன்னா இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடு. கதவை தட்டக்கூடாது. சரி, அப்பா உங்ககிட்ட ஒரு ப்ராவர்ப் சொல்லுவல, அத சொல்லு. இயற்கை தன்னை தானே சமம் செய்து கொள்ளும். செல்லம், அம்மா வந்துருவாங்க, பயப்படாத. இப்ப போக்கஸ் மேடம். இப்ப போலாம்ப்பா. வணக்கம். இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிக்கு கண் பார்வை கிடையாது. இத நான் சொல்லியே ஆகணும். சாரி மேடம். பரவாயில்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல என்னோட உயிர் போயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. எனக்கு எதுக்கு உயிர் போகணும், அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு உயிர் வரணும்? இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு தெரியல. அதை பத்தி யோசிச்சு தான் இந்த அமானுஷ்ய ஆராய்ச்சியில இறங்கினேன். இந்த அமானுஷ்ய ஆராய்ச்சியில் நான் இறங்கும் போதுதான் சகோதரியையும் அவங்களோட அப்பாவையும் நான் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இந்த ஆராய்ச்சியோட முடிவுல நான் கண்டுபிடிச்ச விஷயம் ஒண்ணுதான். இயற்கை தன்னைத்தானே சமன் செஞ்சு கொள்ளுது. அதாவது இயற்கை எப்படி மனிதர்களோட உயிர்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அந்த சூத்திரம் என்னன்னா, இடதுபுறத்தையும் வலதுபுறத்தையும் சமன் செய். LHS =
RHS. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? அதாங்க சின்ன வயசுல கணக்கு படத்துல படிச்சிருப்போமே, ப்ரூவ் LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறது. இதுல LHS அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆத்மாவின் முன்ஜென்ம பாவ புண்ணிய சாப கணக்கு. அதுவே RHS அப்படின்னா அந்த ஆத்மா பிறக்கிற குடும்பம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பாவ புண்ணிய சாப கணக்கு. இந்த ரெண்டு கணக்கையும் சமன் செஞ்சாதான் ஒரு ஆத்மாவால உயிரோடையும் உடலோடையும் இங்க பிறக்க முடியும். இப்ப நாம் பார்க்க போறது RHS அப்படின்ற சில குடும்பத்தோட 3 தலைமுறைகளின் பாவ புண்ணிய சாப கணக்கு. இந்த 3 தலைமுறைகளும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்ததுனால அந்த சூழ்நிலைகள், நடை, உடை, பாவனை இதெல்லாம் வச்சு என்னால ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஆனா இந்த கோட்பாட்டை என்னால சமன் செய்ய முடியும். நம்ம பார்க்க போறது முதலாம் தலைமுறை சம்பாதிக்கும் பெண் சாபமும் பிரேத சாபமும். சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சார் ப்ளீஸ் சார் சரி பண்ணுங்க சார். ஹலோ கேட்டிங்களா? வண்டி ஏறியா ப்ளீஸ் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். வண்டி ஏறியா ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். இங்க பாருங்க சார். வண்டி ஏறியா சார். சார் ப்ளீஸ் சார். சார் உதவுங்க சார். குழந்தைக்கு ஆமா போய் கூட்டமா ஏத்தின்னு வந்திருக்கலாம்யா. யோ நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? அவன் நல்லா புடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான், அவனுக்கு போய் இறக்கப்படுற. சார் சார் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. இது என்னடா சார்? சார் சார் ஹாஸ்பிட்டல் தான் சார் போறோம். பதறாதீங்க, உட்காருங்க. அம்மா தண்ணி கொஞ்சம் கொடுமா. இந்த தண்ணி இல்லம்மா, தீர்த்த தண்ணி. சார் பதறாதீங்க. ஒண்ணும் இல்ல. குமார் அந்த தண்ணி குடுக்குறாங்கடா. தண்ணி குடிங்க. ஒண்ணு இல்ல சார், தண்ணி குடிங்க. ரவி ரோஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டான். மா தண்ணி குடிமா. மா பொண்ணு குடுக்காதம்மா, நீ குடிமா. தண்ணி குடிமா, நீ தாமா ரொம்ப அடிபட்டு இருக்கிற. தண்ணி குடிமா. குடிமா. குடி. சார் ஒண்ணு இல்ல சார். அவ்வளவுதான். மல்லிகா சாமிலாம் ஒண்ணு இல்ல, காக்கா வலிப்புதான். பதறாத, குடி. பதறாத. என்ன இருந்தாலும் அடிபட்ட புள்ளைய நடுராத்திரில விட்டு வர்றது பாவம்யா. என்னையா பாவம்? நான் பார்க்காத பாவம். நீ பேசாம வண்டி ஓட்டியா? ஆனா அந்த பாவம் என்னையும் வந்து சரியா. உன் பாவத்தையும் சேர்த்து நான் வாங்கிக்கிறையா, நீ வண்டியை ஓட்டியா? டேய் உன் கொடை தான் முடிஞ்சிச்சுல, தூக்கி பின்னாடி போடுடா. ஜோசப்ப அதான் முடிஞ்சிச்சுல, அர்த்தலாம்ல. டேய் வெச்சி செய்யணும்டா. கொடைச்சல்னா போலீஸ் சார். வணக்கம் சார். சார் என்ன பண்ணுகிறீங்க சார்? ஃபேமிலியோட டூருக்கு போறோம் சார். ஆடிங் அந்த ஜன்னல் வழியா பார்த்தனேன். என்ன பண்ணுகிறீங்கன்னு சார்? சும்மா ஃப்ரெண்டும் கூட சும்மா ஜாலியா. ஃபிகர் ஏத்தின்னு வந்தியா சார்? ஃபிகர் ஏத்தின்னு வந்தியா? ஆமா சார். சரி எதனா கவனி. ஏய் ரைட்டா கவனிரா சார். பார்த்து வேற யாராவது வந்தா அப்புறம் விஷயம் வேற மாதிரி ஆயிடும். சரி சார். ஓகே சார். நான் அன்பு பேசணும்னு வர சொன்னேமே, என்ன விஷயம்? இல்ல ஜோசப்பே, அந்த பொண்ணு 9 மாசமா அடிச்சு வச்சிருக்கோம், முழுகாம இருக்குது. அதுக்கு என் பொண்டாட்டியும் வீட்டுல முழுகாம இருக்குது ஜோசப்பே. அந்த பொண்ணு ஏதாவது நல்ல ஸ்பிளை பார்த்து சேர்த்து விட்டலாம் ஜோசப்பே. பார்க்க பாவமா இருக்கு. நாம என்ன கருணையில மாட நடத்துறோம் குழந்தை பெத்த அழகு பாக்குறதுக்கு? நீ வேற பெத்த யார் குழந்தைன்னு சொல்லிட்டு ஊ மூஞ்சா என் மூஞ்சான்னு சந்தேகம் வந்துடும். நீ நல்லவன், நீ எதுவும் பண்ணல, உன்னை பத்தி எதுவும் சொல்ல. சரி இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. டே குமாரு இங்க உட்காரு. சங்கிலி சாமியாரு ஜோசப் வச்சுதான் கோயில் கலசத்தெல்லாம் திருடுறான்னு போலீஸுக்கு மொட்டை கட்டுதாசி போட போறேன்னு சொன்னியாமே. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லு. உங்க அண்ணனை நான் ஜாமீன்ல எடுக்கலன்னா அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னியாமே. டேய் அங்க என்ன லுக்கு? மல்லிகா பாக்குறியா? மல்லிகா ஜோசப் நீ வெளியிருமா, வெளில போ. அவதான் எல்லாத்தையும் சொல்லிட்டா. டே ரவி. ஜோசப் போட்டுரு. ரவி டேய் என்னடா பாத்துனுக்குற? உன்னை போடுறா. அன்பு இதுல தலையிடாத. இந்த மாதிரி ரசிகம் எல்லாம் விட்டே கூட நமக்கு தான் கடைசி ஆபத்தை வந்து நிப்பாங்க தெரியுமா? வேணாம் ஜோசப். ஏய் ஜோசப் அண்ணன் எவ்வளவு நல்லது ஜோசப். நீ ஏன் ஜோசப் இப்படி இருக்க? எங்க அண்ணன் ஒரு கண்ணையாசிரிய முழுகாம ஆயிட்டான். இது தெரிஞ்சு 2 பேரையும் அடிச்சு சர்ச்சை விட்டு வெளியே தோத்திட்டாங்க. இதே வேலையை தான் இன்னொரு சர்ச்சனையும் பண்ணு நிற்பான்.
டேய் அவனை பத்திலாம் என் கூட கம்பேர் பண்ணாத தெரியவே. ஜோசப்பே இந்தா அந்த பொண்ணு வேற அப்பப்ப சாமி வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்தாலே பயமா இருக்கு ஜோசப். எனக்கு நான் ஊருக்கே போயிடுறேன் ஜோசப். ஊர்ல என் பொண்டாட்டி குழந்தை கோயில வேலை செய்யறா. அவ கூட மேல வேலை செஞ்ச பாவத்துல புண்ணியம் தெல்லாம் இருக்கேன் ஜோசப். ஓ புண்ணியம் தர போறா? சரி இவனை போட்டு வை, உன்னை விட்டுறேன். டேய் சும்மா கதறி நிக்கிற அன்பே. டேய் இவனை போறா. டேய் போட்டு போடா. மல்லிகா இரு. அன்பே ஒரு கானா பாடுப்படா. மூடில்லப்பா. ஏய் பாடுப்பா. மூடில்லப்பா. மல்லிகா டைம் ஆயிடுச்சு. அவனை ரவி போட்டானா போய் பாரு போ. நீ என்ன பண்ற? ரவிய போட்டுரு. என்னடா? என்னப்பா? அவன் திரும்பி வெளியே போறான்றான். வெளியே போய் வளர்னா நமக்கு தான் பிரச்சனை. வேற வழி இல்ல, போட்டுரு. சரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா போச்சுமே, இந்த மரமா அந்த மரமா? தெரியலப்பா. டேய் நீ தாண்டா போச்ச. ஞாபகம் இல்லப்பா. என்னடா டென்ஷன் ஆகுற? நான் ஏன்பா டென்ஷன் ஆகுறேன்? கோவப்படுற? இல்லப்பா. டேய் இப்ப கோவப்படுறியடா? ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறானுங்க. என்னது ரெண்டு பேருமா? டேய் அன்பு எதுக்கு ஃபீல் பண்ற? ரவி உயிரோட வந்தாலும் உன்னை வச்சு நான் போட்டிருப்பேன். வேலை மிச்சம் நினைச்சுக்கோ. மல்லிகா நீ என்ன பண்ற? அந்த பொண்ண கழுத்து நச்சு கொன்னுடு. அவ வேற வயிற்று சாட்சி நிக்கிறா. என்ன பண்ற? அந்த பொண்ண கழுத்து நச்சு சாவச்சு. வேணாம் மல்லிகா. டேய் இருடா. அவங்க அம்மா போட்டு சேர்த்து போச்சு. மல்லிகா வேணாம் மல்லிகா. டேய் பண்ணாத மல்லிகா. டேய் ஜோசப் நான் சொல்றேன்ல போய் செய் போ. போ அன்பு கம்னு அன்பு. மல்லிகா இப்போ நான் சொல்ற செய் போ. ஏமா நீ போமா. பண்ணிட்டு அன்பு நீ அன்பு உனக்கு ரெட்ட பொண்ணு பிறந்துக்குது அன்பு. விஷயம் அது இல்ல அன்பு. நம்ம அடைச்சு வச்சிருந்த அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியல அன்பு. அங்க ஒரே போலீஸா இருந்தது. அதான் அந்த பொண்ணு வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன் அன்பு. போலீஸ் பின்னாடியே வந்த மாதிரி இருந்தது. பஸ் ஸ்டாண்டு பொம்பளை பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கணும். பயத்துல அந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டு வந்துட்டேன் அன்பு. இப்ப கூட பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணின்னு வந்திருப்பாங்களோன்னு ஒரு பயமாகுது அன்பு. போலீஸ் என்ன அன்பு போலாமா? ஏதாவது சொல்ல விரும்புறியா? என் சொந்த வாழ்க்கை கதைய கேளு ஜெயிலர் ஐயா. நான் நட்புக்காக கொலைய பண்ண பாவிங்கய்யா. என் மனைவி முகத்தை பார்த்து ரொம்ப நாளுங்கய்யா. என் பொண்ணுங்க முகத்தை கூட்டின்னு வந்து காட்டலங்கய்யா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமத்துல. ஆம்பளை வக்கர புத்தி கொஞ்சம் கூட நாலேஜ் இல்ல. வெட்டு குத்து சண்டைன்னு போனேனையா. கெஞ்சா தண்ணி தம்மு இன்னு ஆனேனையா. 2 பொட்ட புள்ளிய பெத்தேன், அதை நடுத்தருவில் விட்டேன். என் மனைவி ரொம்ப பாவம், இது என்னுடைய சோகம். மொட்டடிச்சு காது குத்தி பேரு வைக்கல. என் புள்ளிங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசல. தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை மாத்தி இருக்கலாம். நான் செய்த பாவத்துக்கு வாழ்ந்து புண்ணியம் தேடி இருக்கலாம். சும்மாவா சொல்லி வச்சாங்க பெரியவங்க. செஞ்ச பாவங்களாம் 3 தலைமுறையா தொடருவாங்க. போலங்க ஐயா. பச்சைப்பொடி, கையேடு, லூசா இருக்கா?
ஐயா 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 என் மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. என் பொண்ணுங்களுக்கு நான் ஒருத்தர் இருந்ததா தெரியும் ஐயா. ஃபாதர் என்ன ஃபாதர், பி பிளாக் மாடியில கருப்பு ட்ரெஸ் போட்டு அந்த பையன் குதிக்கிற மாதிரியே இருந்தா ஃபாதர். கண்ணால பார்த்த ஃபாதர். இவர் சொன்ன அதே டைம்ல நானும் பார்த்தேன் ஃபாதர். மேல மொட்டை மாடியில சி பிளாக்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படியே குதிக்க போனா ஃபாதர். பயமா போச்சு ஃபாதர். போ சொல்லு. சரி ஃபாதர், வாங்க. பரவாயில்லையே, பையன் நல்ல டிராயிங் வரைஞ்சிருக்கான். ஆமா, பையன் தான் இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கானே, ஏன் இங்க வச்சிருக்கீங்க? வேற எங்கேயாவது ஹாஸ்டல் அனுப்பிச்சலாம்ல. உனக்கே தெரியும், நம்ம குழந்தைங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து வளர்த்திருக்கோம். ஏன் நம்ம ஆசிரம வாசல்லே குழந்தைங்களை போட்டுட்டு போயிருக்காங்க, எல்லாரையும் எடுத்து வளர்த்திருக்கோம். ஆனா இவனை பார்த்தது ஒரு பப்ளிக் டாய்லெட்ல. அதனாலவோ என்னவோ இவன் மேல எனக்கு ரொம்பவே அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நல்லபடியா இவனை வளர்க்கணும்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் அதிகப்படியாவே அக்கறை எடுத்துக்கிட்டேன். ஆனா இதை நம்ம ஆசிரமத்து குழந்தைங்கலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் இவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ண போனான்னா, ஜீசஸ் வந்து பிறக்கும் போது நட்சத்திரம்லாம் வந்துச்சு, மகாராஜாக்கள்லாம் வந்து வாழ்த்துனாங்க. ஆனா நீ டாய்லெட்ல பிறந்திருக்க, சாத்தான் தான் அப்படி பிறப்பான், லூசிஃபர் தான் உன் கடவுள்னு அவங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் எனக்கு ஜீசஸ்லாம் தேவையில்லை, நான் சாத்தானாவே இருந்துட்டு போறேன், லூசிஃபர் தான் என் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த சமயத்துல தான் ஆசிரமத்துல மொட்டை மாடியில எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இவன் சைஸ்ல ஒரு உருவம் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வர்றதா நம்ம செக்யூரிட்டி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி, அந்த அம்மாவுக்கு சாமி வரும் சொன்னீங்கல்ல, அந்த அம்மாவை வர சொல்ல முடியுமா? இல்ல, அந்த அம்மாவை வேலையை விட்டு அனுப்பிட்டேன். இல்ல, நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. இவங்க கூட ரொம்ப அபேக்ஷனா இருப்பான்னு சொன்னீங்கல்ல. வேலையை விட்ட மறுநாளே அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற ஒரு டாய்லெட்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இவன் சைஸ்ல வெள்ளை உருவத்தை பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்கிட்ட கேட்டா நான் தான் கலியுக தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மனித நாயகளே, உங்களுக்குள் வெறி பிடித்து சண்டையிட்டு மடிவீர்கள், சாலை விபத்தில் நொசுங்கி மடிவீர்கள். நிஜமாப்பா, நேத்து கூட டீச்சர் வெள்ளை உருவம் தெரியுதுன்றாங்க, செக்யூரிட்டி கருப்பு உருவம் தெரியுதுன்றாரு ஒரே நேரத்துல. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அதாவது மனிதனுடைய மூளையில டெம்பரல் லோப்ல கடவுளுக்குன்னு ஒரு பாட்டு, அந்த பகுதியில வலிப்பு வந்தா, அதாவது பிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரிதான், நான் தான் கடவுள், நான் தான் சாத்தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு பையனை அனுப்பிச்சு வை, சரி பண்ணிடலாம். என்ன? சரி, நான் கிளம்பிட்டா, ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்பா கார் எடுத்துட்டு வரலையா? ஐயோ, 2-3 ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். வீட்டுல ஒரு ஆட்டோ டிரைவர் வாடகை இருக்கான், அவன் வண்டியில ரெகுலரா வந்து போயிட்டு இருக்கு. சரி, வரட்டா? நீ உட்காரு. ஃபாதர், அந்த டாக்டரோட ஆட்டோவும் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல ஆக்சிடென்ட் ஆகி பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்துருச்சா ஃபாதர்? ஃபாதர், இப்ப ஆக்சிடென்ட் நடந்ததுல ஆட்டோவும் ஜீப்பும், அதுல இருந்து 3 பேரும் செத்து போயிட்டாங்க. என்னடா சொல்ற? இரண்டாம் தலைமுறையும் தொடரும் பெண் சாபமும் பிரேத சாபமும். என்னையா இது? மிச்சம் டோஸ் எங்க? எங்கப்பா? ஃபாதர், எல்லாத்தையுமே கலந்தாச்சு ஃபாதர். செத்துருவாயா? கொஞ்சம் தள்ளு. என்ன நம்பி 2 பேர் இருக்காங்க. நான் சாக. யாருப்பா? யாரு? என்ன நம்பி 2 பேர் இருக்காங்க. யாரு? நான் சாக கூடாது. சொல்லுங்க, யாரு?
சொல்லு, அந்த 2 பேர் யாரு? அவங்களா? அழாம சொல்லு. நான் கருவிலேயே அவங்கள தின்னுட்டு பிறந்தனா, அதனால என் வாழ்க்கைய தின்னுகிட்டு இருக்காங்க. அதுவா சார்? சாய் மீரா கெட்ட ஒருத்தர் இருக்கான். எல்லா கன்னி பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க வைக்கிறான். நல்லவன் பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு கொலை பண்ண வச்சிருக்கான். கெட்டவன் பக்கத்தூர்ல பாடுஞ்ச சர்ச்சில் இருக்கான். சர்ச்சு பின்னாடி இருக்க கல்லறையில உடைக்க சொல்றான். உங்களை கல்லறையா உடைக்க சொல்றான். ஃபாதர் நான் செத்துட்டேன். எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க ஃபாதர். என்ன விட்டுறாதீங்க ஃபாதர். என்ன நரகத்துக்கு இழுக்காத ஃபாதர். ஃபாதர் அவனை நம்பி ஏமாந்துட்டேன் ஃபாதர். அவன் சாத்தான்னு எனக்கு தெரியாத ஃபாதர். ஃபாதர் என்ன காப்பாத்துங்க ஃபாதர். உள்ள வராத, நீ சபிக்கப்பட்டவள். சாத்தானுக்கு துணைப்படவள். அங்க இருக்கிற எலும்பு கூடலாம் எடுத்து போய் பக்கத்துல இருக்க கிணத்துல போட சொல்றான். என்னன்னு பார்த்தா ஜென்ம சாபம். ஜென்மத்துக்கு டாக்டர் கிட்ட போய் கேட்டா எனக்கு ஆசை இருக்காதா, எனக்கு குழந்தைய பிறக்காதா, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை. எனக்கு குழந்தை பிறக்கணும். நீ பிறந்த அதே தேதி பொண்ணு கூட தான் உனக்கு குழந்தை பிறக்கும். இப்ப யாரும் உங்ககிட்ட பேசுனாங்களா? அது செத்து போச்சு. ஆனா என் ரூம்ல தான் இருக்கும். என் அம்மா, என் அம்மா, என் செல்லம் அதான் பேசுச்சு. சார், எனக்கு குழந்தை பிறக்கும். ஆனா நான் பிறந்த பிப்ரவரி 29ஆம் தேதியே பிறந்த பொண்ணு கூட தான் குழந்தை பிறக்குமா? என் செல்லம் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. சார் சார் அந்த கேஸ்ட் அவர்கிட்ட கொடு. இதுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அது என்னன்னு கவனி. அந்த பையனை செத்து போனாங்க அம்மா கண்ட்ரோல் பண்றாங்க. கேஸ்ட் கேட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்குன்னு பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல? எனக்கு குழந்தைலாம் இல்ல சார். இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கான்னு பாருங்க. ஐயோ, எப்படி பாருக்க? எங்க ஃபாதர், உங்க தம்பி கேங்கள தான் ஆளுக்கு ஆள் அடிச்சுக்கிட்டு சேர்த்துட்டானுங்க. நாங்க மட்டும் ஒழுங்கா ஃபாதர். உங்க தம்பி கேங்கள தான் எங்க அம்மாவே இருந்துச்சு. இளங்காத தூக்கு தண்டனை கூட கொடுத்தாங்களே ஃபாதர். ஆமா ஆமா. தங்கச்சி வயித்துல இருக்குன்னு சொல்லிட்டு தண்டனை கூட ரத்து பண்ணிட்டு ஆயுள் தண்டனையா மாத்தினாங்களே, அதுவும் இப்பதான் வந்துச்சு ஃபாதர். 1 மாசம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ப முடியல ஃபாதர். அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன் ஃபாதர். ஏதோ வீட்டுல வெள்ளையா ஒரு உருவம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்ததா சொல்றாங்க ஃபாதர். ஆனா காலையில பார்த்தா அம்மா தூக்கு மாட்டி இறந்து போச்சு ஃபாதர். அன்னைக்காண்டி நானும் தங்கச்சி தொழில் போகாம இருந்தா அம்மாவை காப்பாத்திரலாம் ஃபாதர். தொழில்னா என்ன ஃபாதர், நல்ல தொழிலா பண்றோம். அம்மா செஞ்சதே தான் ஃபாதர். அது கோயில்ல சைனோட தீர்த்தத்துல கலந்து கொடுத்துச்சு. பொம்பளைய நகையத்தோட நாங்க மாத்திரையா போட்டு கொடுக்குறோம், அபார்ஷன் டேப்லெட்னு சொல்லி. அதை விடுங்க ஃபாதர். நீங்க ஏதோ அர்ஜென்டா பசங்களை விட்டு கூட்டிட்டு வர சொன்னீங்களே, என்ன பாக்கணும்னு. என்ன விஷயம் ஃபாதர்? என்னாச்சு ஃபாதர்? ஃபாதர் ஃபாதர் ஏதாவது ஃபாதர் என்னாச்சு ஃபாதர்? இந்த ஆசிரமத்துல சின்ன புள்ளையில இருந்து அவனை தூக்கி வளர்த்தம்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவ பொண்ணா லவ் பண்ணி வாழ்க்கையே அழிச்சிட்டான்பா. அதனால பல கேஸ் ஆச்சு. என்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவனை எல்லா கேஸ்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தம்பா. கடைசியில என் பொண்ணையே கொண்டுட்டான்பா. ஃபாதர், உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்குப்பா, ஆனா அத பத்தி பேச இப்ப தேவை கிடையாது. அத பத்தி கேட்காத. அவன் அழியணும்பா. அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா? ஃபாதர், அவனை மர்டர் பண்ணிடலாமா? மர்டர்லாம் வேணாம்பா, மர்டர்லாம் வேணாம். நான் ஒரு காரியம் சொல்றேன், அத பண்ணாலே போதும்.
அவன் தன்னால அழிஞ்சிருவான். என்ன காரியம் ஃபாதர்? பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி அவனுடைய பிறந்த நாள். அதே தேதியில பிறந்த 2 ட்வின்ஸ் இந்து பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ண வச்சா போதும், அவனே அழிஞ்சிருவான்ப்பா. புரியலையே ஃபாதர். டாக்டர் இவனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் பிறந்த அதே தேதியில பிறந்த ஒரு பொண்ணு கூட இவனுக்கு குழந்தை பிறக்கும்னு இவன் நம்புறான்ப்பா. என் தம்பி கேங்க்ல இருந்த அன்புக்கு அதே தேதியில தான் 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு. நம்ம அதுல ஒரு பொண்ணை இவனுக்கு லிங்க் பண்ணி விட்டா போதும், அதுக்கப்புறம் அவனே தன்னால அழிஞ்சிடுவான். புரியல. இப்ப உனக்கு எதுவுமே புரியாது. இந்த விஷயத்த பண்ணா அழிஞ்சிடுவேன்னு சொல்லி அவனே தான் வாயால ஒரு கேசட் ரெக்கார்டிங்ல மயக்கத்துல உளறிட்டான். ஏதோ சொல்றீங்க. உங்க தம்பி கேங்லே ஒருத்தவன் புள்ள மட்டும்தான் சாமியாரா போய் புண்ணியம் தேடிட்டான். நான் உங்களுக்கு உதவி செஞ்சு கண்டிப்பா புண்ணியம் தேடிப்பேன் ஃபாதர். ரொம்ப நன்றிப்பா. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள்மா. இவன் என் தங்கச்சி, எங்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. அப்பா அம்மா வரலையாம்மா? அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எங்களுக்கு அப்பா அம்மாவா இல்ல. ஓ சாரிடா. பரவாயில்ல. டேய், நீ என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க? உன்னதான் வெட்டி விட்டாங்கல்ல, இங்க வந்து உட்காந்துட்டா விட்டுருவாங்களா? என்னடா இது ஸ்டூலு? கக்கூஸ்ல பிறந்தவன. அந்தாலே ஒரு தூமை. அவன் அனுப்புற மாதிரி அனுப்புவானா, உன்னை நான் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் பிப்ரவரி 29ஆம் தேதியில பிறந்த பொண்ணை உனக்கு கூட்டி கொடுக்கணுமா? பிப்ரவரி 29. பிப்ரவரி 29. பொண்ணு இருக்குங்களா? ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க. ஏய் ராசா, உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? அப்ப நான் சொல்றது சரியா? நானும் என் தங்கச்சியும் ப்ராஸ்டியூஷன் ரிங் கேஸ்ல கிட்டத்தட்ட மாட்டிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம். நீ என்ன பண்ற, அந்த கேஸ்ல நீயே போய் சன்றாயிடு. உன்னை நாங்க எப்படியாவது வெளில எடுத்துருவோம். லேட் ஆயிடுச்சு வச்சுக்கேன், உனக்கு சாமர்த்தியம் தான் எப்படியாவது தப்பிச்சு வா. அப்படி வந்த அப்புறம் தான் உனக்கு அந்த பிப்ரவரி பொண்ணையே கூட்டி கொடுப்பேன். என்ன சொல்ற? ஏய், என்ன மறைக்கிற? நீ என்ன கொலை பண்ணி போட்டா கூட அந்த பொண்ணு இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன். அதான் அந்த பேமானி ஃபாதர் சொன்னா, உனக்குள்ள 2 பேர் இருக்காங்களாமே. ஒருத்தன் அந்த பொண்ணை போட்டு தள்ளணும்னு நினைப்பானா, நீ அந்த பொண்ணு கூட குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பியா? என்ன கன்றாவியோ. நீ எது பண்ணாலும் நானும் என் தங்கச்சியும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். என்ன சொல்ற? எங்க கேஸ்ல போய் சன்றாயிரியா? ஏற்கனவே 15 வருஷம் கமிட் ஆயிட்டான். இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் பொண்ணு கேஸ்ல கண்டிப்பா இன்னும் 15 வருஷம் தீர்ப்பாயிடும் இவனுக்கு. இவன் வெளியில வர்றதுக்கு 60-70 வயசாயிடும். இளவு இவனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு அக்யூஸ்ட் பொண்ணு இருக்குதா? திருட்டு நகையெல்லாம் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கானா. அந்த அக்யூஸ்ட் பொண்ணு இந்த சர்ச்சுக்கு தான் வர சொல்லியிருக்கானா. அவகிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். 10 நிமிஷம் தானே, போயிட்டு வரட்டும். நமக்கு அந்த திருட்டு நகையில பாதி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு சார். அங்க போன ஜட்ஜி கத்துவார் சார். அட யோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேயா, வா சார். பிரச்சனை மாட்டிக்க போறேன் சார். பிரச்சனை சும்மா ஒரு 10 நிமிஷம் தானே, போயிட்டு வரட்டும் சார். நான் பேர் சொல்றேன் சார், கேட்கலையே. ஹாப்பி டெத் டே டு மீ, ஹாப்பி டெத் டே டு மீ, ஹாப்பி டெத் டே. நீ அவனை கேக்குடா. ஹாப்பி டெத் டே டு மீ, ஹாப்பி டெத் டே. 2 பேருக்கு பாருங்க. சரிங்க, போட்டோ எடுக்கணும். ஐயோ ஐயோ தாகமா இருக்கு, கொஞ்சோடு தண்ணி குடிச்சிடுவா. குடிச்சிட்டு அப்புறம் செத்து போயிடுவா. குடி குடி. யோவான், நீ எங்க இருக்க?
வந்தனா நான் போய் சொன்னேன். எனக்கு தான் மேரேஜ். இந்த விஷயம் அவர் வீட்டுக்கு கூட தெரியாது. இத உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என் போனை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரியாம நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ். ஆனா அவர் நல்லவர்டி. நானே போன் பண்ற வரைக்கும் என்ன தேடாத ப்ளீஸ். ஹலோ அவர் பாத்துட்டாரு. நான் வைக்கிறேன். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? எங்க அக்கா கிட்ட. நான் தான் சொன்னேன்ல யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லி. சரி, உங்க சிஸ்டர் வரேன்னு சொன்னாங்கல்ல, எங்க அவங்க இன்னும் வரல? வந்துருவாங்க. இப்ப வேணாம் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. ஒரு 3 மாசம் டைம் கொடு. அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். என்ன நம்பு ப்ளீஸ், அவசரப்படாதப்பா. நான் வேணா அவங்க கிட்ட போய் பேசட்டுமா? இல்ல நானே பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். நீ போய் வீட்டுல அவங்கள சேஃபா விட்டுட்டு வா. ஓகேவா? பாய். ஓகே. சிஸ்டர் கொடுத்துருக்காப்பா. இப்ப இந்த கருக்கலுக்கு மாத்திரை கொடுத்துருக்கா. அபார்ஷன் அவரை மாத்திரை. சப்போஸ் நம்ம நேத்து நைட்டு படுத்தோம்ல, அது ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்பா அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் அவளே 3 மாசத்துல கல்யாணத்துக்கு அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கா. ப்ளீஸ். இல்ல இங்க போடாத. எல்லாரும் பாக்குறாங்க. இந்த மாத்திரை போட்டாவே கொஞ்சம் வாமிங் சென்ஸ் வரும். அதான் அங்க லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போய் போட. வாமிட் வந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் ஆயிடும். இங்க எல்லாம் பார்த்தா போய் தொலைங்க ப்ளீஸ். ஹலோ, இது எந்த இடத்தோட காயின் பூத்துங்க? என் தங்கச்சி இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா. பொண்ணு மூச்சு விடணுமா? கொஞ்சம் தூரம் நில்லுப்பா. ஃப்ரீ பண்ணி விடுங்கப்பா. இல்லையாப்பா? காதுல ரத்தம் வந்துச்சுப்பா. தேடாது. ஓ, காதுல ரத்தம் வந்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? நீங்க என்ன டாக்டரா? தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு. நல்லதா போச்சு. பிரபு கேட்டா சந்தோஷப்படுவானே. உன் லவருக்கு நினைவு வந்துருச்சுப்பா. இப்ப நார்மலா பேசுறப்பா. நீதான்ப்பா தேவையில்லாம பயந்துட்டு இருந்த. நீ கும்பிட்ட கடவுள் உன்னை கை உள்ள 4 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த தெரியுமா? 3ஆம் தலைமுறையும் தொடர்ந்து முடிவு பெறும் பெண் சாபமும் பிரேத சாபமும். சீதா, கொஞ்சம் ஸ்ரீவர்ஷினிய கூப்பிடுறேன். அந்த வாட்ச் எனக்கு தெரியா? நான் வேணா எங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கி தட்டா? சரி. டேய், கைய வச்சுட்டு சும்மாவே இருக்காத என்ன? அம்மா ரொம்ப போர்மா. அமைதியா பாருடா. சூப்பர். தேங்க் யூ எல்மேன். சூப்பர் எல்மேன். தலையிடாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ, நான் ஸ்ரீவர்ஷினியோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஏமா, நீங்க பையனை பேத்து வச்சிருக்கீங்களா இல்ல பொறுக்கிய பேத்து வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் வெளியில வந்துடுறேன். என்னங்க ஆச்சு? உங்க பையன் என் பொண்ணுக்கு கிளாஸ் ரூம்ல முத்தம் கொடுத்திருக்கான். இதுக்கப்புறம் உங்க பையன் என் பொண்ணு கிட்ட பேசினானா எங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாரு. ஐயோ, ஹலோ. அம்மா, பசிக்குதுமா. டேய், கிளாஸ்ல ஸ்ரீவர்ஷினி என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலமா. சரி விடு. பிஸ்கட் சாப்பிடுறியா, பால் குடிக்கிறியா? அம்மா, இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்ரீவர்ஷினி என் கூட பேசவே இல்லம்மா. அவ உன்கிட்ட பேச மாட்டாடா. அவ உன்கிட்ட பேசினா அவ அம்மா அப்பா அவளை அடிப்பாங்க. அம்மா, அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவ என்கிட்ட பேசுவாளம்மா? நான் வேணா எல்மேன்ட்ட சொல்லி. யார் இந்த ஹெல்மெட்? அவன் வந்து என் ஃப்ரெண்டு. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா. அவன் பாக்க எப்படி இருப்பான்? அவன் கருப்பு கலர் ஹெல்மெட் போட்டுட்டு கருப்பு கலர் கோட் போட்டுட்டு இருப்பான்.
பேசிட்டு இருக்க? ஸ்ரீவிஷ்ணுவோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ சத்தம் போடாதீங்கய்யா. ஹலோ, இந்த போன்ல இருந்து லாஸ்டா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்க சொந்தக்காரங்களா? இல்லைங்க, அவங்க ஸ்கூல்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக என் பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போன் பண்ணாங்க. ஏன்? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்ல வரும்போது லாரி ஏறி ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்கம்மா. அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்தணுமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க யாராவது தெரியுமாமா? ஹலோ அம்மா, ஹலோ, நாளையில இருந்து ஸ்ரீவர்ஷினி என் கூட பேசுவா. இருக்கீங்களாமா? ஹலோ, ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சாமா? விஷயம் தெரியுமா? உன் பையனோட படிக்கிற பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. எல்லா பசங்களையும் போலீஸால விசாரிக்க முடியாதுமா. குழந்தைங்க ஒத்துழைக்காது. உன் பையன் கிட்ட பேசி அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா இந்தா என் நம்பருக்கு போன் பண்ணு. எடுக்கலனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. நான் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். இப்ப நீ யார் கூட விளையாடிட்டு இருந்த? எல்மேன் கூட. இது அவன் எனக்கு கொடுத்த மணி. இது யாரோடது? ஸ்ரீவர்ஷினி. இது எப்படி உன் பேக்ல வந்தது? எனக்கு தெரியாதுமா. ஐயோ, அந்த கொடூரன் அவனோட அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவனை அந்த கொடூரன் கண்ட்ரோல் பண்றான். இது யாரோடது? எல்மேன் எனக்கு கிஃப்டா கொடுத்தாருமா. இதுக்கு மேல இப்படி பண்ண நீ கடைசி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதான். திருந்தவே மாட்டியா நீ? இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா, உன்னை எல்மேன் வந்து ஐயோ 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 ஐயோ, சொன்னதான் செய்யணும். வாடா பிரபு, உன் கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன்டா. சொல்ல பேச்சு கேப்பியே கேட்க மாட்டியா நீ? வா வந்துடு. வாடான்னு சொன்ன. இத பாரு, இங்க ஏன் நிக்கிற? இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ வரக்கூடாது, அங்கதான் நிக்கணும். இருக்குமா? ஏமா இப்படி பண்ற? அந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. அங்கே நில்றா. என்னமா பண்ண போற? அம்மா கார் வருதுமா. அம்மா கார். எங்க? ஐயோ 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 ஐயோ, பிரபு, நீ சொன்ன மாதிரி என் குழந்தைய கொண்டுட்டேன்டா. இப்ப போலாம்ப்பா. வணக்கம். மரணத்தை நேரடியா சந்திச்சு
அதிசயமா உயிரோட வந்த 2 பேரோட அனுபவத்தை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஏமா கேமராவை அந்த பக்கம் திருப்புங்க, உங்க அனுபவத்தையும் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஸ்பீடா பைக்ல போயிட்டு இருந்தேன். ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது திடீர்னு பேலன்ஸ் போய் நான் ஒரு போஸ்ட் கம்பத்துல போய் இடிச்சிட்டேன். தலையில பயங்கரமான அடி. இடிச்ச உடனே நான் கீழே விழுந்துட்டேன். வலி தாங்க முடியாம நான் எழுந்து பார்த்தா நான் கீழே கிடக்குறேன். ரத்தம் ஒழுவ ஒழுவ என்னோட உடம்பு கீழே கிடக்கிறத நானே பாக்குறேன். அந்த நேரத்துல அந்த தம்பி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மியூசிக்க ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த கூட்டத்துல ஒருத்தனா நானும் ஒரு ஆளா நின்னு என்னோட உடம்பைய நான் பாத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு சக்தி என்ன அப்படியே ஒரு சுழல் மாதிரி வந்து இழுத்துட்டு போச்சு. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா கண்ணெல்லாம் கூசவே இல்லை. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என் சின்ன பிள்ளையில் நடந்த பல விஷயங்கள் வந்து போச்சு. என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், சில துரதிருஷ்டங்கள். இந்த துரதிருஷ்டம்லாம் ஒரு சின்ன விஷயத்தை மாத்திருந்தா அது அதிசயமாவும் ஆச்சரியமாவும் ஆயிருக்குன்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் நம்ம வாழணும், இது வரைக்கும் நம்ம பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு மறுபடியும் நான் வாழணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் திரும்ப வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா என்னை சுத்தி டாக்டர்ஸ், இந்த நர்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ டெட்னு சர்டிபிகேட் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற சூழ்நிலை இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் உங்க முன்னாடி அப்பா உன் பிரச்சனைய சூரிய அஸ்தமனமாகட்டும், நான் பாக்குறேன். அம்மா காளி தேவியே துணையாயிருமா. வாமா இங்க. இந்த நேரத்துல பிறந்த குழந்தையோட ஜாதக பிரகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கர்ப்பவதியாவே உசுர விட்டுருக்கணும். ஆனா நீ உசுரோட இருக்கிறதுனால உன் மகன் 6 வயசுலயே செத்து இருக்கணும். இல்ல சாமி, அவன் சாகல. சாகலையா? அவன் சாகலைனா மனுஷ புத்திரனாவே இருக்க முடியாது, அமானுஷ்ய புத்திரனா தான் இருப்பான். அப்பா கொஞ்சம் சாந்தமா பேசுங்கப்பா. ஆமாப்பா. பிரசவ கால நேரத்துல உனக்கு ஏதாவது முக்கியமான நிகழ்வு நடந்திருந்தா அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? வைக்க கூடாது. கேமரா ஓடிட்டு தானே இருக்கு. நீங்க யாரு? உங்க பூர்வீகம்? நானும் என் தங்கச்சியும் ரெட்ட பரப்பு. எங்க 2 பேருக்கும் வெவ்வேறு இடத்துல ஒரே நேரத்துல எதிர்பாராத விபத்துகள் நடந்தது. என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு நினைவு வந்துச்சு. ஆனா வந்தது இறந்து போன என் தங்கச்சியோட நினைவு. அவளோட இறப்ப அவளால ஏத்துக்க முடியல. அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவ எப்படி இறந்தான்றத தெரிஞ்சுக்க அவ என் உடம்பையும் என்னோட காதலன் பிரபுவையும் பயன்படுத்திக்கிட்டா. பிரபு இவங்க பிரைவேட் டிடெக்டிவ்ப்பா. சார், 1 மாசத்துக்கு முன்னாடி இவங்க சிஸ்டர் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போறேன்னு சொல்லி வீட்டில் இருக்க நகையெல்லாம் போட்டு போனாங்க சார். மறுநாள் ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் என் ஃப்ரெண்டுக்குலாம் இல்லை, எனக்கு தான், நானா ஃபோன் பண்றேன், யாரும் என்னை தேட வேணான்னு சொன்னாங்க சார். ஆல்மோஸ்ட் 1 மாசம் ஆச்சு. போலீஸுக்கு போக வேண்டியதானே? அந்த பையனோட வீட்டுக்கும் தெரியாதுன்னு சிஸ்டர் லாஸ்டா பேசும்போது சொல்லியிருக்காங்க சார். அதான் லீகலா ஆக்ஷன் எடுத்தோம்னா நாமளே அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு தான் இல்லீகலா. நான் சசி, நீங்க சொன்னா பண்ணிடலாண்ணா.
ஹலோ வணக்கம், நான் சசி பேசுகிறேன். சஞ்சனா கேஸ். அண்ணா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். நம்பர் 24 மாடா ஸ்ட்ரீட், காஞ்சிபுரம், சஞ்சனா கேஎஸ்ண்ணே. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துங்க நம்ம ஸ்டேஷனில்? லைன்லேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லு. அண்ணா சொல்லுங்கண்ணே. மிஸ்ஸிங்காண்ணே? அதுவும் மிஸ்ஸிங்காமா? தீபிகா. இதுவும் பொண்ணுதான். ஆமாண்ணே. 4மே பொண்ணு. பயப்படாது. இங்க வாமா. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது உங்க சிஸ்டர் நம்பர் இல்லையா? இப்போ உங்க சிஸ்டர் அதிகமா பேசுனது இந்த நம்பருக்கு தான் பேசியிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பொண்ணு. அந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் அதிகமா பேசியிருக்கு. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா அதுவும் அதே தான், அதுவும் ஒரு பொண்ணு. அதே மாதிரி எல்லாமே பொண்ணுங்களா வருது. இப்போ கடைசியா இந்த நம்பர் மட்டும்தான் ஆக்டிவ்ல இருக்கு. இது ஆனா பெண்ணான்னு தெரியல. இது ஆக்சுவலா கேஸ் பிரகாரம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்டியூஷன் ரிங்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கேப்ல ஒரு பொண்ணா கடத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுறது. இப்போ இந்த நம்பர் போன் லைன் போயிட்டு இருக்கு, அவன் எடுத்தான்னா மாட்டிக்குவான். அதனால நீங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க. காலையிலக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயத்த முடிச்சு கொடுத்துறோம். சசி ரிங் போகுது, எடுத்தான்னா உடனே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிண்ணே. எந்த போன்? எந்த போன்? ஹலோ ஹலோ ஹலோ. அரக்கோணம் பொண்ணுங்க புரோக்கரு சிவராமன் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. நீங்க பெரிய லெவல்ல பண்ணுதிய. நானும் 6-7 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன். எல்லாம் கரெக்டான லிங்க் தான் இல்ல. தற்சமயம் என்கிட்ட 2 பீஸ் இருக்கண்ணாச்சு. அண்ணாச்சி என்னைய பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு என்னால 2 பீஸ் சப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம பிசினஸ்க்காக சைட்ல திருமண தகவல் நிலையம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. அதுல இல்லாதப்பட்டது 1-2 வரும். நாச்சே நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நேர்ல வாங்க. போன்ல எல்லாத்தையுமே வளர்றீங்க. எங்க பாப்போம்? நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நானே இடத்த சொல்றேன். நானே கால் சரிங்க. இப்போ ட்ரேஸ் பண்ண கால் லொகேஷனில் சமீபத்தில் 2 போலீஸ் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க என்னன்னு தெரியலண்ணே இது வரைக்கும். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். யாரு? இன்னொருத்தர் விசாக்கு அப்ளை பண்ணிருக்காரு. எத்தனை பேர் தான் கொல்றது? ஏற்கனவே 2 போலீஸ் பாடி இன்னும் டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கோம். என்னாச்சு? வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டிருக்கேன், கை தூக்குறேன் பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இருக்கு பாருங்க. அந்த தெரு உள்ள வாங்க. தெரியுது. இந்த லெஃப்ட் தானே? இந்த வாரேன். ஆமா வாங்க. அண்ணா இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இறந்துட்டாருமா. உங்க சில டாக்குமெண்ட்ஸ் தான் என்கிட்ட கொடுத்தாரு. எதுவும் பயப்பட தேவையில்ல. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு தான். நான் அவரோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டோட டெத்தோடைய மிஸ்ட்ரி என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். மேபி அதுல உங்க சிஸ்டரோட லிங்க் இருக்கலாம்ல. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க. அதான் உங்க சிஸ்டரோட மொபைல் நெட்வொர்க் கிடைச்ச இடம். நான் இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கால் பண்றேன். தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் கால் பண்ணவன மட்டும் வாங்க. என் கூட மட்டும் டச்ல இருங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகேங்களா? நான் என் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். இந்த நம்பர் வச்சிடறேன்.
சிம் ஆக்டிவ்ல இருந்ததுனால தான் இவ இங்க வந்திருக்கா. என்ன பதில் சொல்ல போற? நான் எல்லா சமயம் கவனத்தோட தான் உடைச்சு போடுவேன், இல்லைன்னா எரிச்சிருவேன். இது எப்படி மிஸ் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவளையும் கொண்டுடலாம். தெரியாம பண்ணிட்டேன். உன்னாலையும் உங்க அண்ணனாலையும் தான் நான் இதுல மாட்டிருக்கேன். நீ ப்ளீஸ். அட்வொகேட் இல்லம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் அட்வொகேட் கிட்ட சொல்லுவோம். நான் சர்ச் டிரைவர் தான் பேசுறேன். சொல்லுங்க. இங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டா சார். அது மட்டும் இல்ல, நிறைய பேரோட பாடிய வெட்டி வச்சிருக்கான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை போலீஸ் பிடிக்க போனா பிசாசா மாறிடுவான். மந்திரம் மாந்திரிகன்னு போனீங்கன்னா மனுஷனா மாறிடுவான். இந்த பிசாசுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கு பாத்தியா கோடு, அந்த கோடு தான் அவன் வாழ்க்கைய. அவன் அங்கதாமா இருப்பான். எங்க சர்ச் பாத்திர எடுத்து வளர்த்தாங்க, அப்புறம் சர்ச்சை விட்டு வெளில தோச்சிட்டாங்க. அதனால அவன் அங்கதான் இருப்பான். ஏற்கனவே 2 போலீஸ் வர மிஸ்ஸிங்க. அதனால நீ அந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு. ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ பிரபு, நம்ம ஊருக்கு வெளியே இருக்கே ஒரு பாழடைஞ்ச சர்ச், அங்க வந்த பிரபு. ஹே, அங்க எதுக்கடி போன? எங்க சிஸ்டர் விஷயமா நான் வந்த பிரபு. ஹே, அதுக்கு தான் நம்ம டெட்டிவ் மது போய் பார்த்தோமே. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இல்ல இல்ல, அவர் இறந்துட்டாராப்பா. இறந்துட்டாரா? ஹே, என்ன உளறற? பிரபு பிரபு போன் எடுக்காத ப்ளீஸ். அவர் யாரோ கொன்னுட்டாங்களாப்பா. லாஸ்டா எங்க அண்ணன் வர்க் பண்ண லிமிட்டே அதான்ப்பா. அவனே சொல்லியிருக்கான் அது ரொம்ப மோசமான இடம்னு. உன்னை யார் அதுக்குள்ள அங்க போக சொன்னா? அப்படியே பேசிட்ட வாயா, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, பதறாத பதறாத, நான் வரேன் ஓகேவா? என்னப்பா, என்னாச்சு? என் தங்கச்சி காணும் ஃபாதர். காணாம போனது உன் தங்கச்சி மட்டும் இல்லப்பா, சில போலீஸ்காரங்களே காணாம போயிருக்காங்க. இந்த விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருப்பா. பணம் பிரச்சனை இல்ல ஃபாதர். காதல யாரோ செத்து போன்னு சொல்றாங்க ஃபாதர். எங்க அம்மா மாதிரி நானும் செத்து போடுவான்னு பயமா இருக்கு ஃபாதர்.
தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். சொல்றாங்க தயவு செஞ்சு என்ன இதுல இன்வால்வ் பண்ணிடாத. அவ்வளவுதான். செக்யூரிட்டி, இவன் கேக்குற பணத்தை கொடுத்துரு. பாப்பா வா பாப்பானா. எவ்ரிதிங் ஹேவ் a good end. If it is not good, it's not an end. ரொமான்ஸா? பிரபுவை பார்க்கணுமா? பிரபுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஹலோ ஹலோ பிரபு, நேத்து ஃபுல்லா ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்ல. இல்லப்பா, எங்க அண்ணன் நேத்து ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போகும்போது சுத்தியால தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கான்சியஸ் இல்லாம இருக்காரு. ஐயோ, அப்ப பார்க்க வரட்டுமா? இப்ப வேணாம், அவர் ரெக்கவர் ஆன அப்புறம் நானே உன்னை அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரி, உன்னை நான் இப்ப மீட் பண்ணணுமே. எதுக்கும் உன் சிஸ்டர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? அவங்க காணாம போனதுல இருந்து நீ ஒன்ன மாதிரியே பிஹேவ் பண்ணது தெரியுமா? ஏய் ஏய் வீணா, ஏய் எங்க என்னாச்சு? எங்க ஓடுற? இங்க ஒரு குழந்தை இருந்துச்சு, விளையாடிட்டு குழந்தையா? இங்க குழந்தை சார், அவங்க ஐ திங்க் மென்டலி டிஸ்டர்பா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. என்ன ஓடுற? இங்கதான் இருந்தா. இல்ல, நான் குழந்தை பார்த்தேன். குழந்தை பார்த்தேன். பாப்பா அங்க பாரு. டாடா பாய். தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்ற ஆர்வத்துல கருக்கலைப்பு மாத்திரையை நம்பி சைனைட் மாத்திரையை சாப்பிட்டு இறந்துட்டான். அவ அடைஞ்ச நம்பிக்கை துரோகத்தை அவனுக்கு திருப்பி செய்ய அதே சர்ச்சுக்கு மறுபடியும் வந்தான். பிரபுவும் அங்க வந்தான். அவன் வந்ததுக்கு காரணம் எனக்காக தான். ஏன்னா என்ன அவ்வளோ லவ் பண்ணான். ஆனா எனக்குள்ள இருக்க என் தங்கைய பத்தி அவனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, என் தங்கைய கொண்டவனுக்கும் பிரபுவோட அண்ணனுக்குமே ஒரு நேரடி தொடர்பு இருந்தது. குற்றத்தை நிரூபிக்க முடியாத குற்றவாளிகளே எல்லாம் ஜாமீன்ல விடுற மாதிரி விட்டு யாரையும் ஆளை வச்சு கொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஜாமீன்ல வந்திருக்கிறேன், நாளைக்கு என்ன ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அதான் போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இன்னைக்கு உங்க டிவி முன்னாடி வந்திருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா, டிவியில சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நானும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஆனா கொஞ்சம் திரும்ப வணக்கம். என்ன கோசா? ஏய், குப்புற படுத்து பின்னாடி கை கட்டு. அசஞ்ச என்ன சொல்ல விரும்புறியா? சத்தம் போடாம சொல்லணும். அப்போ கருப்பு ஹெல்மெட், கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த யாரு? அவன் ஆன்டி கிரைஸ்ட். நாங்க கருவுல இருக்கும்போதே அவனை தின்னுட்டு தான் கல்கி அவதாரமா பிறந்தேன். அவன் வேற, நான் வேற. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? நாசிசிசம். தன்னைத்தானே கடவுளா நினைக்கிற ஒரு மனவியாதி. உனக்கு கருவுருவாகாதுன்னு உனக்கு தெரியும், ஏன் எனக்கும் தெரியும். அதனாலதான் நீ எல்லா பொண்ணையும் கொண்டுகிட்டு இருக்க. என்ன எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு தெரியலண்ணா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியலண்ணா. நான் லவ் பண்ற பொண்ணு, அவ என்னமோ கருப்பு ஹெல்மெட்டு, பேய், பிசாசெல்லாம் உளறிட்டு இருக்கானா. நான் பேசுறது உனக்கு கேக்குதாண்ணா? நான் லவ் பண்ற பொண்ணு காணாம போன அவ ட்வின் சிஸ்டர் மாதிரியே பிஹேவ் பண்றானா. பேய் ரேப் பண்ணிச்சு, பிசாஸ் ரேப் பண்ணிச்சுன்னு சொல்லி என்னை முட்டாளாக்கிட்டு இருக்கானா. நீ எப்பா நான் கண் முழிப்ப? ஐயா ஐயா ஐயா,
கல்கி அவதாரம். அவன் வேற, நான் வேற. பிரபு, நான் ஆஸ்பத்திரியில படுத்திருந்த பாத்தியா? என்னால கண்மூச்சி தான் எழுந்துக்க முடியல. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு விஷயமும் என் காதுல தெளிவா விழுந்துச்சு. நீ சொன்னியே கருப்பு ஹெல்மெட், கருப்பு Dress, உன் லவர், அதுதான் என்ன கோமாவில இருந்து எழுப்புச்சு. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன் லவர் உன்னை ஏமாத்தல. ஏன்னா அவ உன் லவராவே இல்ல. என்ன சொல்ற? அவ காணாம போன அவர் ட்வின் சிஸ்டர் மாதிரி நடக்கிறான்னு சொன்னியே, காணாமல்லாம் போல, ஆளே காலி. பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்ல சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு அனாதை பொண்ணு கேஸ் க்ளோஸ். இதுக்கு யார் காரணம்? சாய் மேரா சைல்ட். புரியல? தாயினுடைய கருவறையில இருந்துகிட்டு இன்னொரு கருவை தின்னு அழிச்சுக்கிட்டு தனியா பிறக்குது பத்தியா, அதுக்கு பேரு தான் சாய் மீரா. நீ சொன்னல கருப்பு ஹெல்மெட், அவன் தான் ஒரு பயாலஜிக்கல் சாய் மீரா. உன் லவருக்கு பைக் ஆக்சிடென்ட் நடந்த அதே நேரத்துல அவ சிஸ்டர் செத்தா. சோ அவ ஸ்பிரிச்சுவல் சாய் மீரா, பயாலஜிக்கல் சாய் மீரா, ஸ்பிரிச்சுவல் சாய் மீரா. புரியுதா? அவனை பிடிக்கிறதுக்கு உன்னை நான் தூண்டிலா பயன்படுத்த போறேன். அவனை பிடிக்க முடியாது, அவனை அழிக்கணும். எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா? பண்றேண்ணா. செய்வியா? பண்றேண்ணே. செய்வியா? சாரதி, செய்வியா? என்னாச்சு? வணக்கம்பா. மேக்ஸ் பாஸ் இருக்குதா? யாரியா? போய் வத்திப்பட்டி இருக்குதானே அந்த ஹெல்மெட் மண்டேன் கேட்டு வையா. என்ன மண்டேன்னு சொன்ன? இப்ப இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனானயா ஹெல்மெட் போட்டுக்கின்னு. அவனதான் ஏன் சொன்னேன். கருப்பு Dress கருப்பு ஹெல்மெட் போட்டுருந்துச்சா? ஆமா. என்னையா சொல்ற? ஒண்ணுல ஒண்ணுல. ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? ஏமா தங்கச்சி, டிடெக்டிவையும் போலீஸையும் கொன்னான்னு சொன்னீங்க, இங்கதான் சுத்திட்டு இருக்கான். இப்ப கூட இங்கதான் சுத்திட்டு இருக்கான். அவன் இவ்வளவு நேரமா அவங்க பின்னாடியே நின்னுட்டு இருந்தான். அவன் மனுஷனே இல்ல, அவன் பேயும் இல்ல. என்னமா சொல்ற? வேலைக்காவது அமௌண்ட் திருப்பி போயிடலாம். அம்மா, இந்த மலையில இருக்கிற சங்கிலி சாமியாரு உன்ன மாதிரியே தாம்மா. அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நின்னு அழுது மன்னிப்பு கேட்பாருமா. என்னன்னு விசாரிச்சா அவங்க அப்பாவும் சங்கிலி சாமியாராம். ஆனா அயோக்கிய சாமியாராம். கோயில் கலசத்தெல்லாம் திருடுவானாம். அவங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு இந்த சர்ச்சு முன்னாடி வந்து நின்னு இந்த சாமியார் அழுது மன்னிப்பு கேட்பாமா. அந்த சர்ச்சில் இருக்கிறவனை பத்தி இந்த சாமியாருக்கு நல்லா தெரியுமா. கண்டிப்பா இவர் உனக்கு உதவுவாருமா. ஐயோ ஐயோ, சாமியை யாரோ கொண்டு போட்டாங்கம்மா. அம்மாக்கு போ. அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா, ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க? அம்மா போயிடலாம், பயமா இருக்குதுமா. அம்மா போயிடலாம். அதெல்லாம் எடுக்காதம்மா, அதை எடுக்கிறேன். வாமா போயிடலாம். வாமா போயிடலாம். இருங்க, இங்க பாருங்க, என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்தத வரைஞ்சிருக்காரு. நான் இந்த சர்ச்சுக்கு எதிர்க்க கூடி வந்த வரைக்கும் வரைஞ்சிருக்காரு. கடைசி 2 பக்கத்துல அவருக்கு இங்க பாருங்க, அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வரைஞ்சிருக்காரு. அவர் எப்படி செத்தாருன்னு வரைஞ்சிருக்காரு. இதெல்லாம் உயிரோட இருக்கும் போது வரைஞ்சிருக்காரு. அதெல்லாம் வாங்கம்மா போயிடலாம். அம்மா வாங்கம்மா, யாருனாச்சும் பார்க்க போறாங்க, நம்ம மேல பழி வந்துட போதுமா. வாங்கம்மா போயிடலாம். அக்கா
மயான கொலைக்கு எரிக்கத்தானே இந்த பொம்மை? ஆமா, அந்த படத்துல அப்படிதான் வரைஞ்சிருந்தது. பொம்மையை வச்சு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்காளே. அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் வரைஞ்சிருக்கும்? அந்த படத்துல என்ன இருந்தது? அவ செஞ்ச பொம்மையோடவே அவனும் சேர்ந்து எரிஞ்சாதான் அவனை அழிக்க முடியும்னு இருந்தது. ஐயோ அம்மா, உன் சாவாசமே வேண்டாம். உன் சாவப்படி என்ன ஏத்துக்க சொல்றியா? அக்கா, நான் உன்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசணும். அட பாவி, உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்க, இல்லைன்னா உன் குழந்தைய கொன்னுடுவேன். அட பாவி, உன் குழந்தைய கொன்னுடுவேன். நான் கல்கி அவதாரம். ஒரு குழந்தை சாவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நீ தப்பு பண்ற. வந்துடு. இல்ல, நம்ம 2 பேரும் வாழ்க்கை தின்னுட்டு இருந்தது போதும். நீ அவனை விட்டு போய். நல்லா இருக்கியா? இது நீ செஞ்ச பொம்மை. எனக்குள்ள வாழற விஷக்கிருமி. புரியுதா? என்ன முட்டாளாக்கிட்ட? நான் முட்டாளாக்கல, இவன் தான் உன்னை முட்டாளாக்கனா. அவன் வேற, நான் வேற. நீ என்ன முட்டாளாக்குன? இல்ல இல்ல இல்ல. அவன் கூப்பிடுறான், நான் உன்னை முட்டாளாக்கல. அவன் வேற, நான் வேற. இவன் கூட நான் இருந்தேன்னா உன்னை அழிச்சோம். உன்னை அழிச்சா என் குழந்தை செத்துரும். என் குழந்தைக்காக தான் நான் உன்னை விட்டு வந்துட்டேன். என் குழந்தைய தொடாத. என் குழந்தை கிட்ட வராத. எங்க அம்மாவோடது. நான் செத்தாதான் என் குழந்தை இந்த பூமியில பிறக்கும். வேண்டாம், போகாத. ஒரு நிமிஷம் நில்லு. வேண்டாம், போகாத. வேண்டாம், போகாத. எங்க போயிட்டு? ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கேளு. போகாத. அவன் தான் செத்து போறேன்னு சொல்லிட்டான்ல, விட சாவட்டும். ஹலோ. தம்பி, எஸ் ஃபாதர். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுப்பா. நீங்க அங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை மாட்டீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே ஃபாதர். ஏ வீணா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும்ல. ஹாஸ்பிட்டல் செக்கப்பா? எதுக்கு? உனக்கு டெலிவரி டைம் ஆல்மோஸ்ட் 7 months மேல ஆச்சு. இன்னும் ஒரு செக்அப் கூட போலன்னு சொல்றாங்க. ஒருவேளை கழுத்துல தாலி இல்லைன்னு அசிங்கப்பட்டுட்டு செக்அப் போகாம இருக்கியோ? கழுத்துல தாலி கட்டுற, ஹாஸ்பிட்டல் செக்அப் போறோம். ஓகே? கெஸ் மீ. அவ அந்த அம்மா
மனுஷனை ஏமாத்துறதுக்காக கர்ப்பமா இருக்க மாதிரி அந்த நடிச்சா குழந்தைய எப்போ நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். என் தங்கச்சி பண்ண பாவத்துக்கு எனக்கே தண்டனை கொடுக்குறீங்க. காப்பாட்டுங்க சாமி, சாமி காப்பாட்டுங்க. சாமி இங்க, சாமி சாமி. தொடக்கூடாது, கையெடு கையெடு. சத்தியமா நீ என் வீணா இல்ல. என் அண்ணன் சொன்னப்ப கூட நான் நம்பல. உன் சுயநலத்துக்காக என் வீணா மொத்தமா அழிச்சிட்ட. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என் தங்கச்சி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். வெல்கம் டு பெருசா வேர்ல்ட். என்ன மன்னிச்சிருக்கா. வந்தனா 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 போகாதடி. வந்தனா நில்லுடி. நீ செத்து போயிடுடி. வந்தனா போகாதடி. வந்தனா வந்தனா வந்தனா. ஐயோ வந்தனா. வெல்கம் டு பெருசா வேர்ல்ட். என்னதான் இருந்தாலும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். பிரபு பிரபு ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போன? பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்டா பிரபு, சீக்கிரம் வா. மறுபடியுமா? என் உடம்புக்குள்ள இருந்த நீ பண்ண தப்பால நம்பிக்கை துரோகத்துக்கான பாவத்தை நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். சொன்னா புரியாது. அதனாலதான் எனக்கு நடந்தத உங்களுக்கு உணர்த்தின. புரிஞ்சதா? அப்படியா? நீ அந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு பதிலா அதை பேசாம அபார்ஷன் பண்ணிருக்கலாமே. அவன் முழுகாம இருக்கன்னு அவனை நம்ப வச்சு சாவடிச்சிட்டா. என்னையும் நம்ப வச்சு ஏமாத்தி நான் அப்படியே கோச்சிட்டு போயிட்டேன். மனசு கேட்கல ஃபாதர். அதெல்லாம் தாண்டியும் அவ வயிற்றுல வளர கருவுக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி ஏறி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இல்ல ஃபாதர். கடைசி வரைக்கும் அந்த கருவை கலைக்க முடியல ஃபாதர். அந்த கரு வளர வளர என்ன அப்படியே பைத்தியம் காதுக்குள்ள யாரோ செத்துருன்னு சொல்றது ஃபாதர். அவன் சாதாரணமா மனுஷனா இருக்கும் போதே பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் செத்து நெஜ பேய் ஆயிட்டான். அவன் பயாலஜிக்கல் சாய் மீரா, அவ ஸ்பிரிச்சுவல் சாய் மீரா. சொன்னா கேளுப்பா. அவ என் லவ்வர் ஃபாதர். எப்படி ஃபாதர் விட முடியும்? விட்டுட்டு போயிடுப்பா, உனக்கு தான் ஆபத்து. முடியும்.
சார் விக்டம் பேர் பிரபு, அவங்க அண்ணன் கூட கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். கிரைம் பிரான்ச்சா? யாரு? இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு சார். அக்யூஸ்ட் கூட ஒருத்தர் சுற்றி அடிச்சு. யாரு சார்? அவங்க அப்பா கூட டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ல ஆட்டோவும் ஜீப்பும் பிரிட்ஜில் இருந்து கீழே வந்து சுற்றிட்டாரு சார். ஞாபகம் இருக்கா சார்? அவங்க பையன் தான் சார். ஆமா ஆமா. சரி, சூசைட் நோட் எதாவது இருக்கு? இருக்கு சார். படி. ஒரு நிமிஷம் சார். அவங்க லவர் வீணான்றவங்களுக்கு எதிர்க்கா சார். இந்த அதை படிக்கிறேன் சார். என் காதில் கேட்குற சத்தத்தை என்னால் தாங்க முடியலை, என்னை மன்னிச்சுடு. அந்த குழந்தை பிறந்த உடனே தயவு செஞ்சு கொன்னுடு. இதுதான் என் கடைசி ஆசை. வித்தளவு பிரபுன்னு எழுதிருக்காரு சார். காலம் கடந்து போச்சு, குழந்தைய பெத்துக்க வேண்டியதா போச்சு. என்னதான் ஆனாலும் தாய் பாசமாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? பாசத்தை கொட்டி வளர்த்த, ஆனா 6 வயசுலயே அவன் கூட படிக்கிற பொண்ணு கொலை பண்ணி காணா பணமாக்கிட்டான். எங்க அவன் அப்பாவை மாதிரி அவன் அந்த வேலையை தொடர போறான்னு அவனை சாவடிக்க முடிவு பண்ண. சத்தம் கேட்டுச்சு, ஆனா அவன் மறைஞ்சிட்டான். ஒரு பெத்த பையனை கொன்றிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையோ? நானும் அப்படிதான் நினைச்சேன். 18 வருஷமா வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அவன் சாகல. ஒரு வாரமா 7 இளம் பொண்ணுங்களோட ஆத்மா என் காதல பேசிட்டு இருக்கு. மேடம், இப்படி கடைசி நேரத்தில் சொன்னேன் எப்படி மேடம்? உங்களுக்காக 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். எனக்காக தயவு செய்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரகசிய சித்தர் குகைக்கு வந்து வழிபாடு பண்ணணும் மேடம். உங்களுக்கு தோன்ற தற்கொலை உணர்வே சத்தியமாக தோணாது மேடம். என்னை நம்புங்க மேடம். ப்ளீஸ், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ப்ளீஸ். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். என்னையா இது 2வது ஆக்சிடென்ட்யா? பள்ளத்துக்காக போட்ட ஃபென்சிங் இவனை கட் பண்ணிருக்கான் சார். அதனால தான் கார் பாஸ் ஆகி பள்ளத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். யாரையா கட் பண்ணிருப்பா? ஒரு கண்ணு தெரியாத ஆள் தான் அந்த பக்கம் கிராஸ் ஆனதா ஐ விட்னஸ் இருக்கு சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட சொல்லி அந்த ரோட பிளாக் பண்ண சொல்லியா, ஒரு கார்டை போட சொல்லியா? ஹலோ மேடம், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சந்தேகம்லாம் பட தேவையில்ல மேடம். ஏன்னா நானே ரிஷி சாபத்தில் தான் மேடம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தோணுது இந்த தற்கொலை உணர்வு, அது காரணம் இந்து மதத்தில் ஒரு 13 வகையான சாபங்கள் சொல்லியிருக்காங்க மேடம். அதில் உங்கள் முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்க சாபம் என்னன்னு தெரியாதுல்ல. இந்த ரகசிய சித்தர் குகை வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லா சாபத்துக்கும் நிவர்த்தி இருக்கு மேடம். தயவு செய்து நம்புங்க மேடம். வாங்க மேடம். சாரி, இருக்கீங்களா? சாகல, ஒரு பொண்ணு சாகல. போய் பார். மேடம், மேடம், மேடம் என்னாச்சு? எங்க இருக்கீங்க? எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? லெஃப்ட்லயா? அதோ. மேடம், மேடம் எங்க இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எங்க தானே இருக்கீங்க? மேடம்,
எனக்குள்ள உருவானவனை என்னால மட்டும்தான் சாகடிச்சு அழிக்க முடியுமா? அதுவும் அந்த இறந்து போன 7 பொண்ணுங்க தான் என்கிட்ட சொல்லுச்சு. ஏமா இன்னைக்கு ராத்திரி இந்த அம்மாவை நம்ம வீட்டுல தங்க வைமா. இப்பவே வா. நீ உடனே இப்பவே கிளம்பு கிளம்பு. வர்ஷினி, முதல்ல எடுத்த பதிவுல மெமரி இருக்கு, ஆனா பிளே ஆகலங்கிற கேமரா நம்ம பேக்ல தானே இருக்கு. பேக்ல தான் இருக்கு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. பிளே ஆகுது. நான் வர வரைக்கும் யாரும் பேச விழுந்துட்டு இருக்கணும், சரியா? தங்கச்சி காண 5 வருஷமா என்னடா 20 ரூபாக்குண்ணா, 20 ரூபா சரக்கு வாங்கணுண்ணே. அப்படியே குடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, பைத்தியம் பிடிச்சி உங்க அம்மா மாதிரியே நீயும் செத்து போயிடுவேன். சரக்கு அடிக்கலன்னா காதல யாரோ செத்துப்போன்னு சொல்றாங்கண்ணே. தங்கச்சி என்ன பாப்பா தனியா நிக்கிற? போன வாரம் எங்க அப்பா அம்மா பைக்ல போகும்போது லாரி டயர் ஏறி இறந்துட்டாங்க அங்கிள். எங்க அப்பா அம்மா இல்லாம எனக்கு இருக்க முடியாது அங்கிள். எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். எந்த டயர் விழுந்தா வழி இல்லாம சாகலாம் அங்கிள். உங்க அப்பா அம்மா பேசணும். ஆமா அங்கிள். நான் பேச வைக்கிறேன். நிஜமாவா அங்கிள்? வாமா. அவனை என் கையாலேயே கொல்லணும். நீ தற்கொலை பண்ணிக்க போறதா சமூக வலைதளத்துல பதிவு பண்ணுமா? 24 மணி நேரத்துல என் மகனே உன்னை தொடர்பு கொள்வானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மகனால பாதிக்கப்பட்ட 7 ஆத்மாங்க இருக்குங்க. அதுல ஒரு ஆத்மாதாமா இப்ப என்கிட்ட சொல்லுச்சு. அது பேசுறது என் காதுக்கு மட்டும்தான் கேக்கும். பாருங்க, பதிவு பண்ணிட்டேன். இருமா. என் மக உன்னையும் கொன்றுவானாமா? நீங்க ஏன் சூசைட் பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்க? சமீபத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த பிரிவில இருந்து என்னால வெளியே வர முடியல. லைஃப் ஆஃப்டர் டெத்த பத்தி நம்பிக்கை இருக்கா? இது இந்த பேய் பிசாசு இத பத்திலாம் கேக்குறீங்களா? இல்ல, நான் அத சொல்ல வரல. உறுப்பு தானம். ஓகே, அத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தியா? ஆமா, உங்களுக்கு எப்படி கண் பார்வை போச்சு? என்னோட கிளாஸ் படிக்கிற பொண்ணு காணாம போயிட்டா. அவளோட திங்ஸ் என் பேக்ல இருந்தது. எங்க அம்மா பார்த்து அந்த பொண்ணு எங்க போனான்னு கேட்டாங்க. நிஜமாவே எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன எங்க கோவமா கூட்டிட்டு போச்சு. அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்ததா, நான் பள்ளத்துல போய் விழுந்துட்டேன். தலையில எல்லாம் ரத்தம். அம்மா வந்து என்ன பார்த்தது, அங்க இங்க எல்லா இடத்துலயும் பார்த்தது. ஆனா நான் இருக்கிற இடம் அம்மாக்கு தெரியல. ரோட்ல போற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரா.
ஸ்ட்ரோக் வந்துதான், ஸ்கல்லுல அடிபட்டுடுச்சான், கண் பார்வை போயிடுச்சான். அம்மா பாவம், நான் காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கவலையில அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. என்ன பார்க் வெளியில அடிக்கிறாங்க, என்ன பார்க் வெளியில அடிக்கிறாங்க, என்ன காப்பாத்த. அங்க என்ன பார்க் வெளியில அடிக்கிறாங்க, காப்பாத்த. விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். பெரிய பொறுக்குமா உட்காருங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. உள்ள உங்ககிட்ட பேசினானே அவனை நம்பாத. அவன் பல பொண்ணுகளை கொண்டு இருக்கான். நீங்க போயிடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சொன்னீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். நிஜமாவா? ஆமா. நான் சொன்ன ஒரு பொண்ணு இவதான். இவளை கொண்டாட இவனை ஏமாத்துறா. இவனை கல்யாணம் பண்ணிக்க கோயிலுக்கு கூட்டிட்டு வரல. என்னாச்சு? நான் சொல்லுவேன்ல, எப்பவும் காதுல கேட்போன்னு. ஆமா, அது சொல்லுச்சு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லி கோயிலுக்கு போறேன்னு வேற ஏதோ ஒரு பாடம் எடுத்து கூட்டிட்டு போறியா? இப்ப நீ என்ன பண்ண போற? நீ இங்க போயிடு, இங்க போயிடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சாபம் தீரப்போது, சாபம் தீரப்போது. ஜாலி ஜாலி. கொடுக்கிறோம்மா. மிச்சம் இருக்கும் உங்கள் சந்ததி எச்சங்களை அழித்து தன் விதையுடன் தானும் சேர்ந்து அழிந்தொழியும். நான் கிறுக்கியதை கல்லாக மாறிப்போன கலியுகத்தில் சாபம் என்னும் மொழியால் செதுக்கிவிட்டேன். இது எதுவுமே நம்ம தப்பு இல்லைம்மா. உன்னை பத்தி நான் யாருகிட்டயும் தப்பா சொல்லலம்மா. என்ன மறுபடியும் கடவுள் சுமந்ததுக்கு நன்றிம்மா. உன் கூட சாகிறது சொர்க்கமா.
கடைசியா ஒரு பொண்ணு அந்த கை கண்ணாடி எடுத்து பார்த்தாங்க இல்லையா, அதோட அவங்க கண் பார்வை போயிடுச்சு. அவங்க வேற யாரும் இல்லைங்க, இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சகோதரி தான். எனக்கும் இந்த 3 தலைமுறைக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. என்னோட சைக்காட்டிக் டாக்டர் தாத்தா ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது இடையில கார் ஆக்சிடென்ட் ஆன ஃபேமிலிக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கலாம். யோ வண்டி அடியா. அப்படி கொடுக்காம வந்ததால என்னோட தாத்தாவும் அந்த ஆட்டோ டிரைவரான இந்த கேமரா உமனோட தாத்தாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காம இருந்திருப்பாங்க. அதே போல என்னோட அப்பாவும் ஒரு டேர்னிங்ல ஒரு 6 வயசு பையனை ஹிட் அண்ட் ரன் பண்ணாம வந்திருக்கலாம். அப்படி வந்ததுனால என்னாச்சுன்னா, அவர் காதல ஏதோ தூக்க மாட்டிக்கோன்னு யாரும் சொல்ற மாதிரி இருந்திருக்காது. அதை கேட்டு அவர் தூக்க மாட்டி இறந்திருக்காமலும் இருந்திருக்கலாம். இந்த சகோதரியோட அப்பாவும் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்க மாட்டாங்க. பைக்ல வரும்போது லாரி ஏறி ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்கம்மா. எங்க அவங்க கூட ஒரு பொன் குழந்தை இருந்ததா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் பைக்ல வந்திருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ் மாமா ஆம்புலன்ஸ் வந்துச்சுமா. ஏன் நான் கூட ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து அதுக்கப்புறம் பொழைச்சி மறுபடியும் உங்க முன்னாடி வந்து நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். கண் பார்வை போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இந்த சிஸ்டர் ஷூட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இயற்கை தன்னை தானே சமன் செய்து கொள்ளும். கடைசியா மிஞ்சின அந்த கண்ணாடி ஒரு குறியீடா விடப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடியை பார்த்தா யார் தெரிவா? நாம தான் தெரிவோம். நாம தான் இந்த கோட்பாட்டுல சொல்லப்பட்டிருக்க LHS. நாம முன் ஜென்மத்துல பாவம் சம்பாரிச்சு இந்த ஜென்மத்துல பாவமும் சாபமும் சம்பாரிச்ச குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஆகம கர்மாவா புண்ணிய கர்மாவா மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சா புண்ணிய கர்மாவா மாறும். அப்படி மாறினா நமக்கு பிறக்க போற குழந்தைகளும் புண்ணிய சஞ்சித கர்மா குழந்தைகளாவே பிறக்கும். நாமும் அடுத்த ஜென்மத்துல பிறக்க போற குடும்பமும் புண்ணியம் செஞ்ச குடும்பத்திலே பிறப்போம். கலிகாலத்தை விட்டு பொற்காலத்துக்கு மாறலாங்க. LHS ஈக்குவல் டு RHS. இதுதாங்க இயற்கையோட சூத்திரம். இதை உங்களால நம்ப முடியலையா? வேணா ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தீவிரவாதியோட பார்வை நோக்கு என்னவா இருக்கும்? அரசாங்கம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அப்பாவி பொதுமக்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இவர்களை ஆளக்கூடிய தகுதி அவர்களுக்கு அளித்ததே இந்த அப்பாவி பொதுமக்கள் தான். இயற்கையும் ஒரு வகையில தீவிரவாதி தாங்க. பெற்றோர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அப்பாவி குழந்தைகள் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பெற்றோர் ஸ்தானத்தை அளித்ததே இந்த அப்பாவி குழந்தைகள் தான். LHS ஆகிய நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான இயற்கையோட எதிர்வினை இருக்கும். இது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் கோட்பாடு. ஹீரோ எப்படி வில்லனை ஜெயிப்பான்? வில்லனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு தானே ஜெயிப்பான். இங்க நாம ஹீரோனா இயற்கை தான் நம்மளோட வில்லன். இயற்கையை எப்படி ஜெயிக்க முடியும்? அதாங்க இயற்கையோட வீக்னஸ் தான் நமக்கு தெரியுமே. இயற்கை நம்மள ஆட்டி வைக்கிற ஃபார்முலா. இந்த பையனோட அம்மா யாரு? இவங்க அம்மாவை ஃபாதர் தான் சார் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல இருந்து கை குழந்தையோட கூட்டு வந்து ஆசிரமத்துல வச்சிருந்தாரு. இவர் தம்பியால பாதிக்கப்பட்ட பொண்ணுன்றதுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு 2 பேரையும் கூட்டு வந்து இங்க வச்சிருந்தாரு சார். பாவி அந்த பொண்ணுகிட்டயே தப்பா நடக்க முயற்சி பண்ணார் சார். அந்த பொண்ணு பாவம் சார், பாத்ரூம்ல கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருச்சு சார்.
கல்கி அவதாரம் வெள்ளை குதிரையில் வாளேந்தி வரப்போவதில்லை. விஷ்ணுவின் அவதாரம் கல்கி உங்கள் தீய எண்ணங்களை கொன்று, சிவன் உங்கள் பழைய கடின கசப்பு உணர்வுகளை அழித்து, பிரம்மா உங்களுக்குள் காலம் ஒரு கண்ணாடி, நேரம் உங்கள் எண்ணம், உங்கள் எண்ணத்திற்கேற்ப வண்ணத்தையே காலம் உங்கள் கண்களுக்கு காண்பிக்கிறது என்ற தெளிவை உங்களுக்குள் உருவாக்கினால் உங்களுக்கு பொற்காலம் திறக்கப்படும்.